லைஃப்பில் சின்ன சின்ன விஷயம். ஸோ அது வந்து என் லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நம்பி அந்த சில விஷயத்தெல்லாம் நான் பண்ணிருக்கிறேன். அந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நிறைய நேரம் நான் சொல்கிறதுக்கு அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வீடியோ பண்ணதே இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அண்ட் இட் குட் ஆக்சுவலி சேஞ்ச் மை லைஃப் சேம் வே இட் குட் ஆல்சோ சேஞ்ச் யோர்ஸ். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து armorado.com கிடைக்கும். நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட் இதில் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் போய் செக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் virtuacoin.comக்கு வந்து கோஃபவுண்டர் ஃபைன் பண்ணுற டைம் வந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட 75 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கம்யூனிட்டி செக்ஷனில் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது, அதில் ஃபில் பண்ணுங்கள். இன்டர்வியூஸ் வந்து வில் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் வீக். ஓகே, ஸோ இது என்ன சின்ன சின்ன பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் வந்து என்னோடய வயசில் பெரியவங்களும் சரி, சின்னவங்களும் என் வயசுக்காரங்களும் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு அதை என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை நானும் செஞ்சு மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில ஹேபிட்ஸ், சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்தமாரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம குயிக்காக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னோடய ரொட்டீன்ஸ். ஸோ நான் சின்ன வயசில் பார்த்த சில பெரியவங்களும் சரி, என் வயசு பசங்களும் சரி, இந்த ரொட்டீன்ஸ் சரியாக இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து அவங்களால நார்மலாக இருக்க முடியாது, நல்லா பேச முடியாது, இப்படின்ற விஷயம்லாம் இருக்கும். இதுக்காகவே வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே கரெக்டாக இந்த டைம் எந்திரிக்கணும், இந்த டைம் காலங்காலத்தில் என்னோடய ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றது இந்த டைம், மத்தியானம் யூஸ்வலாக இந்த டைம் சாப்பிட்றது, ஈவினிங் இந்த டைம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து ஃபிட்னஸ். எப்போவுமே வந்து ஓரளவுக்கு நான் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதில் கொஞ்சம் காஷியஸாக இருப்பேன். ஸோ அது வந்து என்னோடய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். குண்டா ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தங்கள்ட்ட போய் ஹாய் என்னோடய பேர் இதுதான், நான் இந்த வேலை தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அனுப்புகிற மெயிலு, நம்ம அனுப்புகிற ஃபோட்டோஸு, நம்மளை நேரில் பார்க்குறாங்க, நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்தோன்னே ஹியூமன்ஸ் ஆர் வெரி ஜட்ஜ்மெண்டல். நம்மளை பற்றி ஜட்ஜ் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே குண்டாக இருந்தானா ஓகே வந்து சரியான சோம்பேறியாக இருப்பான், இவன் வந்து உடம்பை பற்றி அக்கறைப்பட மாட்டான், இவன் ஃபிட்னஸாக இருக்க மாட்டான், ஒழுங்காக சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு மேபி ஏதோ ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் கூட இருக்கும். பட் அதெல்லாம் கேட்குறதுக்கு அவங்களுக்கு டைமும் கிடையாது. எல்லா நேரம் நம்மளும் போய் எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ என்னென்னா எனக்கு வந்து இப்போதைக்கு அந்தமாரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அப்போ வந்து நான் குண்டாக இருந்தேன்னா இட் இஸ் கோனா பி மை ஒன்லி திங் இஸ் பேசிக்லி நான் லேசியாக இருக்கிறேன் அப்படின்றது தான். ஸோ அந்த இம்ப்ரெஷன் வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு எப்போவுமே இதே சார்ட் ஆஃப் ஷேப்லேயே இருப்பேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், பட் இதே சார்ட் ஆஃப் ஷேப்லேயே இருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் எப்போ வெளியில் போனாலும் சரி, ஒரு மீட்டிங் அந்த மாரி போனால் எப்போவுமே கையில் வாட்ச் இருக்கும். ஸோ மற்றபடி கேஷுவலாக இருக்கிறப்ப முக்கால்வாசி நேரம் நான் வாட்சே கட்ட மாட்டேன். அவ்வளோ நான் டைம் பார்க்குறது வந்து ஏன்னா டைம் எப்பவும் பயாலஜிக்கல் கிளாக் வந்து எப்போவுமே கிளியராக எனக்கு இருக்கும். ஸோ பட் ஆனால் எப்போ போனாலும் எங்கே யாரை மீட் பண்ண போனாலும் வாட்ச் கட்டாமல் நான் வெளியிலேயே போக மாட்டேன். ஏன் அப்படின்னா இட் கிவ்ஸ் அன் இம்ப்ரெஷன் தட் யூ வேல்யூ யுவர் டைம் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்காக முன்னாடி வந்து நான் டைம்லாம் செக் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே பண்ண மாட்டேன். ஸோ ஒரு மீட்டிங்கில் இருக்கிறப்ப நான் டைம் செக் பண்ணுறேன்னா அந்த மீட்டிங்கை எக்ஸிட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நான் செக் பண்ணுவேன். அந்த மீட்டிங் வந்து எனக்கு ப்ரொடக்டிவாக இல்லை, இந்த மீட்டிங் வந்து இட் இஸ் நாட் கோனா பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் போத் ஆஃப் அஸ் அப்படின்ற சிச்சுவேஷனில் மட்டும் தான் நான் டைம் செக் பண்ணுவேன். தட் இஸ் பேசிக்லி எண்ட் த மீட்டிங் அப்படின்றது தான். இப்போ அந்த மீட்டிங் வந்து நடு டைமில் சும்மா கேஷுவலாக கூட என் வாட்சை நான் செக்கே பண்ண மாட்டேன். ஸோ தட்ஸ் செகண்ட் திங். நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன். உங்களை வந்து நீங்கள் எவ்வளோ தான் திறமைசாலியாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு தெரியறதுக்கு உங்களை நீங்கள் வந்து சேல் பண்ண தெரியணும், மார்க்கெட் பண்ண தெரியணும். ஸோ உங்களுக்கான மார்க்கெட்டிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் கார்ட்லேருந்து, உங்களோட லிங்க்டின்லேருந்து, அபவுட் மீ பேஜிலேருந்து எந்தெந்த இடத்துல வந்து உங்களை ஃபைண்ட் பண்ணி உங்களோட டேலண்ட் அவங்க கண்டுபிடிக்க முடியுமோ அந்த இடத்துல தே ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் டேலண்ட் அண்ட் தே ஷுட் கம் டு யூ அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன். உங்கள்கிட்ட வந்து ஒருத்தங்க ரீச் பண்ணணும், அவங்க ரீச் பண்ணுன்றவங்க வந்து ரீச் பண்ணுறதுக்கான எல்லா வழியிலையும் வந்து நீங்கள் அங்கே நிற்கணும். அந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு அந்த வேலையை கொடுக்குறீங்க, இல்லை அந்த இடத்துல வந்து இமெயில் ஒர்க் ஆகலை, இல்லை இமெயில் அட்ரஸ் பழைய இமெயில் அட்ரஸ் இருக்குது, பழைய ஃபோன் நம்பர் இருக்குது, இப்படின்றது எதுவுமே வந்து நீங்கள் எக்ஸ்கியூஸாக எடுத்துக்க முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்ட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்ட், அவ்வளோதான். அது திரும்ப வரவே போகிறதில்ல சம்டைம்ஸ். ஸோ அதனால் வந்து என்னோடய கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் I'll be too serious about it. உங்களுக்கு எனக்கு நிறைய பேர் தெரியும். நீங்கள் எத்தனை பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாலும் நான் திரும்ப மதித்து உங்கள்கிட்ட அதேமாதிரி நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓ இவன் வந்து சின்ன பையன் தானே, ஸ்கூல் பையன் தானே அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா நாளைக்கு என் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் இப்போ பேசுகிற இந்த ஸ்கூல் பையன் வந்து நாளைக்கு ஒரு பெரிய சிஇஓ கூட இருப்பான், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ஸோ அதனால் வந்து யாருமே வந்து எனக்கு மேலே எனக்கு கீழே அப்படின்ற மாரி அந்த ஒரு ஒப்பீனியனேட்டடாக இருக்கவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் மனுஷங்க தான். நாளைக்கு யார் வேணாலும் எலான் மஸ்க் ஆகலாம். ஸோ எனக்கு வந்து அவங்க கிட்டக்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ஸோ அப்படின்றதுனால நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்தாலும் சரி, உங்கள் எல்லார்கிட்டையும் அதே பணிவோடு தான் பேசுவேன். இது வந்து நான் ரொம்ப பணிவானவன், ஹம்பிளானவன் அப்படின்றதெல்லாம் தாண்டி இது வந்து நான் கான்ஷியஸாக நான் செய்கிற ஒரு விஷயம்.
ஸோ எப்போவுமே இதே மாதிரி தான் இருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னை எப்போவுமே ரொம்ப தெளிவாக வச்சுப்பேன். இந்த சென்ஸ் வந்து இந்த நான் பார்ட்டிஸ்க்குள்ளே இந்தமாரி ஏதாவது ஆஃப்டர் பார்ட்டி இல்லை எக்ஸ்போஸ் எங்கே போனாலும் சரி ஆல்கஹால் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்போவுமே குடிக்க மாட்டேன். ஏன்னா ஐ ஹாவ் டு பி சூப்பர் ஷார்ப். எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் மிஸ் அ மொமெண்ட். எல்லா இடத்துலையும் வந்து ஐ வாண்ட் டு பர்ஃபார்ம், ஐ வாண்ட் டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கெலாம் வந்து ஐ வாண்ட் டு பி த பெஸ்ட் கேண்டிடேட். ஸோ அந்த இடத்துல வந்து லவ்ஸியாக நான் இருக்கிறதுக்கு வந்து ஐ டோன்ட் கிவ் அ ரூம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐம் டீ டோட்டலர். இது வந்து நான் சின்ன வயசுலேயே வந்து எங்கள் வீட்டில் எங்கேயா ஊருக்கு போகணும் அப்படின்னா எவ்ரி ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் நிறுத்தி டீ காஃபிலாம் குடிப்பாங்க. அவங்க வந்து 3 மணி நேரம் போக வேண்டிய ட்ரிப்பை வந்து ஒரு 5 மணி நேரத்தில் போய் சேருவாங்க. ஸோ விச் இஸ் பேசிக்லி அந்த ஒரு விஷயம் நான் சின்ன வயசில் ரொம்ப முடிவு பண்ணது. நான் டீ டோட்டலர் இருக்கிறதுக்கு காஃபி கொடுத்தாலும் சரி இது கொடுத்தாலும் சரி அது வந்து குடிக்கிறது இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் வந்து எங்கள் வீட்டில் என் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாரி வந்து அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் ஒரு அடிக்ஷன், சிம்பிள் அடிக்ஷன் தான். பட் இந்த சிம்பிள் அடிக்ஷன் வந்து ஒரு அர்ஜென்சியில் போனால் கூட அவங்க இந்த வேலையை தான் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் போடுற ட்ரெஸ் வந்து ரொம்ப பெருசாக வந்து அந்த அக்கேஷனுக்கு இல்லாமலும் அதேமாதிரி ரொம்ப கீழே இல்லாமலும் வந்து நான் பார்த்துப்பேன். அதே சமயத்தில் வந்து இப்போ எங்கள் பக்கத்தில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் போகிறப்ப வந்து நான் ரொம்ப சாதாரணமாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன். எல்லோரும் திட்டுவாங்க, வர என்னடா எப்போ பார்த்தாலும் பெயிண்டர் மாதிரியே வர, ஒரு ட்ரௌசரை போட்டு இப்படியே தான் வர அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து அந்த இம்ப்ரெஷன் போதும். ஸோ லெட் பீப்புள் அண்டர் எஸ்டிமேட். என்னை வந்து அவங்க சரி ஏதோ ராவல் ஏதோ பிஸ்னஸில் ஏதோ கஷ்டப்பட்டு இருக்கிறான் போல இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறது தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் திங். ஸோ அந்த இதில் வச்சுருக்குது. நான் ரொம்ப நல்லா பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று ஜெலசி வரும், இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் தான் வரும், விச் இஸ் நாட் கோன் ஹெல்ப் அஸ். ஸோ அதுக்கு வந்து லெட் தம் அண்டர் எஸ்டிமேட்டர்ஸ். நம்மளை எப்போவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ பெஸ்ட் திங் தட் யூ கேன் கெட். நிறைய பேர் வந்து நினைப்பாங்க என்னை வந்து மட்டமாக நினைக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணிருப்பாங்க. கைஸ் ஆக்சுவலி செஸ் நான் விளையாடுறப்ப நான் ரியலாக நான் பண்ணுற ஒரு டெக்னிக் சொல்கிறேன். எனக்கு வந்து எப்படின்னா ஒரு மத்தியான நேரத்தில் கூட வந்து நான் ஒரு சின்ன நான் வந்து ஒரு சில விஷயம்லாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னா என் பிரெயினை கொஞ்சம் டியூன் பண்ணேன்னா எனக்கு திடீர்னு குளிர் வர மாதிரி எனக்கு பண்ணும். எனக்கு லேசாக நடுக்கம் கூட செய்யும். ஸோ இதை நான் வந்து ஜென்ரலாக செஸ் விளையாடுறப்ப நான் அப்படியே ஒரு விளையாட்டுத்தனமாக அந்தமாரி நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் குளிர் மாதிரி இருக்கும், நடுக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நான் பயப்படுறேன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப கேஷுவலாக விளையாடுவாங்க, ஓ சின்ன பிளேயர் போல இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தட் கிவ்ஸ் அன் அட்வான்டேஜ். ஸோ எப்போவுமே நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்கன்னா தட் கிவ்ஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் அஸ். ஸோ அந்தமாரி ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து ட்ரை டு திங்க் இன் அ காம் மைண்ட் கைஸ். அதாவது காம்னு வந்து இப்போல்லாம் நிறைய பேர் வந்து இந்த ஆக்டர்ஸ்லாம் வந்து பொறுமையாக ஸ்லோவாக பேசுகிறது வந்து பொறுமையாக பேசுகிறதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எஸ்பெஷலி இந்த கவின் வந்து இந்த விஜய் ஆக்டரை பார்த்து காப்பி அடித்து நிறைய விஷயம் பண்ணுறப்போல அந்த பையன். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு விஷயத்த வந்து என்ன நல்லா இருக்கீங்க அப்படி ரொம்ப ஸ்லோவாக பேசினா பொறுமையாக பேசுகிறதா நினச்சிக்கிறாங்க. ஸோ அது ரெண்டும் டிஃப்ரெண்ட் திங்ஸ். பொறுமையாக பேசுகிறது வந்து ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது வந்து பொறுமையாக பேசுகிறது. ஸ்லோவாக பேசுகிறது தான். ஸோ ஸ்லோவாக பேசுகிறதுனால நீங்கள் வந்து பொறுமையாக இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்னு ஆகிடாது. ஸோ அதனால் ஸோ எந்த விஷயத்துலையும் வந்து காமான மைண்டில் யோசிங்க. தலை போகிற விஷயம் இல்லை அப்படின்னா தலை போகிற விஷயத்துக்கு மட்டும் வந்து ஃபீல் பண்ணால் போதும், ஸ்ட்ரெஸ் ஆனால் போதும், அந்தமாரி விஷயத்துக்கு ஒரி பண்ணால் போதும். அப்படி பண்ணியும் ஒன்றும் பெருசாக ஆக போகிறதில்ல. அதனால் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து சும்மா தேவையில்லாமல் வந்து உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது தான் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து எப்படி ஆக போகிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி உங்களோட எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸை வந்து மற்றவங்க பார்க்குறப்ப மேக் ஷூர் இட் இஸ் இம்பெக்கபிள். நான் என்னோட எல்லா மீட்டிங்ஸையும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் என்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் சரி என்னோட எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸ் வந்து வில் மேக் ஷூர் தட் ஐ டெலிவர் இட். ஸோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நான் கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸை நம்பி தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதுக்கு என்ன தேவையோ அதை நான் படித்து அந்த வேலையை நான் கரெக்டாக செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுருவேன். ஆளுங்களை வச்சு இந்த வேலையை நான் வாங்க என்னால் முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் நான் கொடுப்பேன். அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம சும்மா ஊழலாய்க்கு வராது. அதுக்கு நம்ம போய் நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்கணும். ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, திரும்ப ட்ரை பண்ணியிருக்கணும். அண்ட் தென் வி கெட் தட் கான்ஃபிடன்ஸ். ஸோ அதனால் உங்களோட எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு வேலையை செய்கிறப்ப மைண்ட் எங்கேயோ வச்சுக்கிட்டு செய்கிறது, இல்லை வந்து அது வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செய்கிறது, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸிக்யூஷன் ஸ்கில் வந்து நாளைக்கு ஒரு வேலை கொடுத்தா அந்த இடத்துல இதேமாரி மைண்ட் எங்கேயோ இருக்கும், தப்பாக பண்ணுவீங்க, திட்டு வாங்குவீங்க. மற்றவங்க வந்து உங்கள் வேலை செய்கிறதுல வந்து உங்களை பற்றி ஒரு நல்ல இம்ப்ரெஷனே வச்சுக்க மாட்டாங்க. எண்ட் ஆஃப் தி டே வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறேன், நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், நான் எவ்வளோ சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கிறேன், நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், அழகாக இருக்கேன், இது எல்லாமே வந்து சூப்பர்ஃபிஷியல். ஏன்னா இது எல்லாமே வந்து இட் இஸ் நாட் கோனா மேக் யூ மணி. எது உங்களுக்கு மேக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலை தான். ஃபைனலி வந்து இது எல்லாத்தையும் நீ வச்சிருக்கிற சரி சூப்பர்ப்பா வந்து கோடு எழுது அப்படின்னா எனக்கு கோடு எழுத தெரியாதுன்னா உங்களுக்கு என்ன வேலை கொடுக்க முடியும்?
ஸோ நீங்கள் என்ன பணம் பண்ணுவீங்க? ஸோ அப்படின்ற வரப்போ உங்களோட எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸ் தான் த ஃபைனல் திங் விச் மேக்ஸ் யூ மணி. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களோட எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸ் வந்து ஒவ்வொருத்தையும் நீங்கள் எந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணாலும் சரி, நீங்கள் சும்மா உட்காந்து வரைகிறீங்க, இல்லை வந்து ஒரு ரன்னிங் ரேஸில் பண்ணுறீங்க, இல்லை ஃபிட்னஸ் பண்ணுறீங்க, எது பண்ணாலும் சரி, தட் இஸ் சம்திங் தட் யூஆர் எக்ஸிக்யூட்டிங். அதில் வந்து யூ ஹவ் டு மேக் ஷூர் தட் யூ ஆர் பெட்டர் தேன் அதர்ஸ். உங்களை வந்து நல்லா ப்ரெசென்டபுளாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான திங் இஸ் ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்வாங்க. இந்த உலகத்தில் வந்து ஆடை முக்கால்வாசி. ஸோ அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசன்டேஷன் போட்டு போங்க. அண்ட் ஏற்கனவே நான் சொன்னேன், எப்பவுமே நான் மீட்டிங் போனால் வாட்ச் நான் போட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுமாதிரி ஸ்போர்ட்ஸ் வாட்ச் நான் போட மாட்டேன். ஜென்ரலாக வந்து அவங்களுக்கு வந்து என்னோடய ஒர்த்து தெரியணும் அப்படின்றதுக்கு, ஏன்னா வாட்ச் இஸ் எ டிக்கெட் அப்படின்ற ஒரு வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வாட்ச் வந்து வில் கிவ் பீப்புள் அ வெரி குட் இம்ப்ரெஷன். அதாவது நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சிவான ரேடாக வாட்ச் நீங்கள் கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா பீப்புள் வில் see it. ஓகே, இவன் வந்து ₹1,00,000 ஒரு வாட்ச் வாங்குறான் அப்படின்னா இவன் வந்து எவ்வளோ இன்கம் பண்ணியிருப்பான், இப்போ நம்மள்ட்ட வந்து பேச வர ப்ராஜெக்ட் வந்து இன்னும் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் அவன் பண்ணியிருப்பான், அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்து அந்த கிளைண்ட் கிட்ட வந்து பேமெண்ட் வாங்கினா தானே வந்து எல்லா செலவையும் போக இந்தமாரி எக்ஸ்ட்ரா செலவு பண்ண முடியும். ஸோ அப்போனா வந்து இந்தமாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெலிவர் பண்ணியிருப்பான் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பி ஆன் டைம். எந்த வேலை எந்த இதுக்குனாலும் சரி அதுக்கு முன்னாடியும் போய் வெயிட் பண்ணாதீங்க. விச் மீன்ஸ் தட் நீங்கள் வந்து யூ ஆர் வெரி டெஸ்பரேட் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் லைஃபே இல்லை, நான் இதுக்காக எவ்வளோ நேரம் நாளும் காத்து கிடப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பீப்புள் வந்து உங்களை ரொம்ப அண்டர் வேல்யூ பண்ணுவாங்க. உங்களுக்கு ₹10 கொடுக்குறது வந்து சரி உனக்கு ₹2 கொடுத்தா போதும், இவன் தான் 5 மணி நேரம் முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கிறானே அப்படின்வாங்க. ஸோ அந்தமாரி போய் நிற்காதீங்க. எந்த வேலைனாலும் சரி ஆன் டைமுக்கு போங்க, லேட்டாகவும் போகாதீங்க. ஓகே, இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் சம் ஆஃப் த திங்ஸ் விச் ஐ கேன் திங்க் அபவுட். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு இந்தமாரி இன்னும் சின்ன சின்ன ஹேபிட்ஸ் இருக்குன்னு போடுங்க. ப்ளஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் இந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இதில் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட் கைஸ். வர்ச்சோ காயின் ஆப்பில் போனீங்கன்னா ஃப்ரீ கிரிப்டோ கரன்சிஸ்லாம் கூட இருக்குது, ஏர்ன் பண்ணுங்கள். அண்ட் சியர்ஸ் அண்ட் டேக் கேர்.